வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் பொழிச்சது தாங்க. கேரளா ஸ்பெஷல் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொல கொலன்னு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் எடுத்துருக்கேங்க. நல்லா ஓரங்கள்லாம் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது அந்த மீனில் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா தடவிக்கலாங்க. அந்த கீரல்களுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவிக்கலாம். ஒரு பக்கம் தடவியாச்சு, மறுபக்கமும் அதே மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா தடவியாச்சு. இப்போது மேலே ஒரு ½ லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. இந்த லெமனோட டேஸ்ட்டில் அந்த மீன் வேகும்போது செமையாக இருக்குங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தடவி வச்சுருக்கிற மீனை அதில் போட்டுக்கலாங்க. மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 பக்கமும் வெந்துருச்சு. இது பாதி அளவு குக்கானா போதுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மீனை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே பொடிசாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வணங்கும்போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிரும். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு குக்காக இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். மறுபடி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதை சேர்த்து நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போது இதை பொதியறதுக்காக நான் இலைகள் எடுத்து வச்சுருக்கேங்க. வாழை இலை. இதை நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேங்க. எனக்கு இன்றைக்கி குட்டி குட்டி இலைகள் தாங்க கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் இதை மேனேஜ் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இலைகளை பொதியறதுக்கு ஏதுவாக நம்ம விரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், விரிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. அந்த கருவேப்பிலைக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வச்சுக்கலாம். தக்காளி வெங்காய மசாலாவை அந்த மீனோட சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம்.
இப்போது அந்த மசாலாவுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனை எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த மீனுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை போட்டுக்கலாம். மறுபடியும் மீதி இருக்க மசாலாவை அந்த மீனுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். சுற்றி மீன் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மசாலாவே நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம பொதிஞ்சிக்கலாங்க. மசாலா மீன் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம பொதிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொதிஞ்சதுக்கப்புறமா அந்த வாழை நாரை வச்சு இதை நம்ம கெட்டிக்கலாம். 2 சைடும் நான் நல்லா கெட்டிட்டேங்க. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாச்சு. இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. அதுக்கு மேலே நான் ஒரு இலையை விரிச்சிருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம பொதிஞ்சு வச்சுருக்கிற இந்த மீன் பொதியை நம்ம வச்சுக்கலாம். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. 7 நிமிஷம் கழித்து மறுபடி திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் குக் ஆகணும்லாங்க, அதனால திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய மீன் பொழிச்சது ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குதுங்க. பாருங்கள், அந்த மீனோட எண்ணெய்கள் எல்லாம் அந்த இலை ஃபுல்லாக பட்டு நல்லா குக் ஆகிருக்குது. மேலே அந்த மசாலாவும் உள்ளே அந்த மீனும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்மளுடைய மீன் பொழிச்சது ரொம்பவே அழகாக ரெடி ஆயிருச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.